உங்கள் விரல் மூலம் எண் 2 இருக்கிற தாமரை சின்னத்தில் ஓட்டு போட்டு அந்த எண் 2 ஒன்றாக்கி வேலூர் தொகுதியை முதல் தொகுதியாக இந்தியாவின் நம்பர் 1 தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஏசி சண்முகத்தார் பாடி கொலைகளை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் அவசியம் இல்லை. சினிமாவில் நான் எத்தனையோ ஹீரோக்கள் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சினிமாவில். ஆனா நிஜத்தில் நான் பார்த்த ஒரே ஹீரோ அண்ணன் ஏசி சண்முகத்தார் அவர் தான். அவரோட வள்ளல் தளத்துக்கு எவ்வளவு விஷயம் சொல்லலாம். எந்த பதவியிலும் இல்லாத பொழுதே கிட்டத்தட்ட 500க்கு மேல மருத்துவ முகாம்கள் நடத்தி 2.25 லட்சம் பயனாளிகளுக்கு சிகிச்சை அளித்து கிட்டத்தட்ட 6000 பேருக்கு கண் ஆபரேஷன் பண்ணி, அது மட்டும் இல்லாம 100கணக்கான பேருக்கு இருதய ஆபரேஷன் செஞ்சு அவங்க உயிரை காப்பாற்றினவர். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி கிட்டத்தட்ட இந்த தொகுதியில 14,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர். இதெல்லாம் ஒரு சொந்த காசுல சொல்லாமலே செஞ்சது. இனி சொல்லி செய்ய போற விஷயம் எவ்வளவோ இருக்கு. இப்ப 4 அரண்மனை தான் கட்டியிருக்கேன் சினிமால. ஆனா அவர் நிஜத்துல 6 அரண்மனை மாதிரி கல்யாணம் பண்ணவங்க இலவசமா ஒரு கட்டித்தரையும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தொகுதியிலும் இலவசமா ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடங்கள், ஒவ்வொரு தொகுதியிலும் 100 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட படிப்பு செலவு, கல்லூரி செலவு, அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு. இது போக அவருடைய வாக்குறுதியில இனிமேல் இந்த தொகுதியில் நடக்கிற ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஏசி சண்முகத்தாரோட தரப்புல இருந்து ஒரு தந்தையாக தனையனாக ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் 10,000 ரூபாய் இலவசமா அவர் தராரு. இந்த தொகுதியில் இருக்கிற தாய்மார்கள் அவங்க பிரசவத்துக்காக எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும், அவரோட ஆஸ்பத்திரி எதில் போனாலும் இலவச சிகிச்சைகள். இந்த மாதிரி எண்ணிலடங்கா நல்ல விஷயங்களை அவர் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. அவர் சொல்றதை மட்டும் இல்ல, சொல்லாததையும் செய்வாரு. அதனால இந்த தேர்தலில் நீங்க எல்லாருமே தாமரை சின்னத்தில் மறக்காதீங்க, தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஏசி சண்முகம் சார் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்வதும் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏன் இங்க என் பொண்டாட்டி எலெக்ஷன் நிற்கும் போது கூட நான் மைக் முடிச்சு பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா அரசியல் பக்கம் எனக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா எங்க அண்ணன் ஏசி சண்முகம் சார் நிற்கும் பொழுது அது வேலூர் தொகுதி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான தொகுதி, எனக்கு வாழ்க்கை கொடுத்த தொகுதி. இந்த தொகுதியிலிருந்து தான் வந்தவர் எனக்கு டைரக்டர் சான்ஸ் கொடுத்து பெருமையை சொல்றது. 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. நேற்று ஐயா கொடுத்த தேர்தல் அறிக்கையில 63 பாயிண்ட் இருந்துச்சு. எப்படி சிவனோட பெருமையை சிவபுராணம் சொல்லிச்சோ அந்த மாதிரி வேலூரோட பெருமையை பல மடங்கு ஏசி சண்முகம் சார் உயர்த்தி காட்டுவாரு. அதுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் உங்க கையில தான் இருக்கு, உங்க விரல்ல இருக்கு. வர்ற 19ஆம் தேதி எலெக்ஷன்ல எண் 2 இருக்கிற தாமரை சின்னத்தில் வாக்களிச்சு ஏசி சண்முகம் சார் வெற்றி பெற வச்சீங்கன்னா வேலூர் தொகுதி நம்பர் 1 தொகுதியாக இந்தியாவில் மாறும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி உங்கள் வாக்கு தாமரைக்கு அன்பர் ஏசி சண்முகம் சார் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.